கைஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து கார்னிவர் டயட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இது வந்து எலிமினேஷன் டயட்டுன்னு சொல்லுவாங்க. எலிமினேஷன் டயட்னால் நம்ம சாப்பிட்றது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு மீன்ஸ் ஒரு தவிர மூலப்பொருட்கள்னு கூட சொல்லலாம். அது வந்து கறியிலே வந்து கொழுப்பு இருக்கும். அப்படி இல்லைனா பட்டர், கீ இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி அனிமல் ப்ராடக்ட்ஸ் அதை தான் சாப்பிட்ணும். மில்கை வந்து தவிர்த்துருங்க. அப்புறம் வந்து தண்ணி, உப்பு இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நான் உப்புன்னு சொல்லும் போது நீங்கள் வெறும் வெள்ளை உப்பை மட்டும் எடுத்துக்கூடாது. ஹிமாலயன் பிங்க் சால்ட் அப்படி இல்லைனா கிறிஸ்டல் சால்ட் எடுத்துக்கலாம். எலக்ட்ரோலைட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் அப்படின்ற வந்து தாதுப்புக்களை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறது வந்து புரியலைன்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் சாப்பிட்றத நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத போடுறேன். ஸோ நான் பேசிக்கலி இப்போ வந்து கார்னிவோர் டயட் பண்ணுறேன். பட் அது வந்து கீட்டோவோர் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் வந்து சிம்பிளாக நான் ஸ்பைசஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளேவருக்காக நான் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸ்லி நானும் உங்களை மாதிரி சோறு, கறி, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நான் சாப்பிட்டு தான் இருந்தேன். பட் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நான் கீட்டோ டயட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு வருஷமாக. மீன்ஸ் ஒரு வருஷத்தில் ஒரு 3-4 மாதம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து எனக்கு வந்துச்சு. அதனால் வந்து நான் கீட்டோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பியும் நார்மலாக நம்ம சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு இருந்தேன். இப்போ திரும்பியும் வந்து நான் வந்து கார்னிவோர் டயட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு வந்து அது அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அதனால் நான் இன் அண்ட் அவுட் நம்ம சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுன்னு திரும்பி கார்னிவோர் ட்ரை பண்ணி திரும்பி நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு 2-3 மாதம் எனக்கு போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் உடம்பை எப்படி செட் பண்ணுறதுன்ற விஷயத்த நான் கற்றுக்கினேன். இப்போ அதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த சேனல் நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த டயட்டை வந்து நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் எல்லோரும் வந்து இங்கிலீஷில் தான் சொல்கிறாங்களே தவிர நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து யாரும் சொல்கிற மாதிரி தமிழில் புரிகிற மாதிரி இல்லை. ஸோ அதனால தான் நான் தமிழ்லேயே சொல்லலான்னு சொல்லி இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ கைஸ் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனலை க்ரோ பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயம் தெரியல கார்னிவோர் டயட்டை பற்றி. ஸோ கார்னிவோர் டயட்டில் வந்து சொரியாசிஸ் வந்து கிளியர் ஆகுது. அதே மாதிரி ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருந்தால் கிளியர் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மென்டலி வந்து மூட் ஸ்விங் ஆகுது. நார்மலாகவே அப்படியே ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாகவே இருக்கேன் அப்படின்றது எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியர் ஆகுது. ஏன்னா வந்து இதில் வந்து சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து உங்களுக்கு ஃபேட்டு அதுதான். இப்போ கீட்டோக்கும் கார்னிவோருக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. கீட்டோவில் வந்து நீங்கள் பிளான்ட் பேஸ்டு ஃபுட்டை வந்து நீங்கள் எடுத்துப்பீங்க அப்படின்னா அதான் காய்ங்கள்லாம் நீங்கள் எடுத்துப்பீங்க. அதே மாதிரி இப்போ கோகோனட் ஆயிலு, அதுக்கப்புறம் சீட்ஸ் ஆயிலு, இப்போ எப்படி சொல்கிறது, கடலக்கொட்டை எண்ணெய், எள்ளெண்ணெய் இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துப்பீங்க. பட் இந்த டயட்டில் வந்து அப்படி இல்லை. நான் தான் சொன்னேன் இல்லையா, பட்டரு, கீ இது எங்கேருந்து வருது, மாட்டு பால்லேருந்து வருது. ஆனால் அதில் வந்து லாக்டேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சுகர் கண்டென்ட் வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இன்சுலின் ஸ்பைக் ஆகாததுனால வேறு ஆயில்லையும் வந்து உங்களுக்கு சுகர் வந்து ஸ்பைக் ஆகாது. பட் இருந்தாலையும் வந்து அதில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுக்கான நிறைய பொருட்கள் இருக்குது. ஸோ பிளான்ட் பேஸ்டு ஆயில்ஸில். ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்து அனிமல் பேஸ்ட் சேச்சுரேட்டட் ஃபேட்டாகவே நாங்கள் எடுத்துக்கிறோம் இந்த டயட்டில். ஸோ இந்த டயட்டில் நான் வந்து நிறைய விஷயம் கற்றுருக்கேன். நிறைய விஷயம் எனக்கு பயன்பட்டுருக்கு. எந்த மாதிரினா, என் காலில் வந்து தண்ணி நிற்கும். நான் ரொம்ப நேரம் நின்றுன்னு என்னால் வேலை செய்ய முடியாது. ரொம்ப நேரம் நிற்கக்கூட முடியாது. வேலை செய்கிறத விடுங்க, நிற்கக்கூட முடியாது. ஆனால் இப்போ இந்த டயட்டில் வந்து நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து ஆரம்பித்தேன். ஸோ அப்படின்னா திரும்பியும் அதான் வேறு பண்ணிவிட்டு திரும்பியும் திரும்பியும் வேறு பண்ணிவிட்டு எனக்கு இப்போ செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா. ஸோ இப்போ எனக்கு செட் ஆகி நான் ஒரு 10 நாள் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அதுக்குள்ளேயே வந்து 6 கேஜி வந்து என்னோடய வெயிட் குறைஞ்சிருக்கு. ஸோ வெயிட்டுன்னா என்னோடய வெயிட்டு அப்படின்னா ஃபேட்டோ இல்லை கறியோ என்னோடய பாடியிலேருந்து வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்து டோட்டலாகவே தேவையில்லாத தண்ணிங்க வந்து வெளியேறி இருக்குது. ஸோ அதனால் என் காலில் வந்து இப்போ அந்த இடிமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லை. ஸோ அதனால் என்னால் எவ்வளோ நேரம் வேணாலும் நிற்க முடியும் இப்போதைக்கு. ஸோ அதே மாதிரி இம்ப்ராப்பர் ஹார்ட் பீட் வந்து எனக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த டயட் பண்ணும் போது எனக்கு அது வந்து இல்லாமல் போயிடுச்சு. இப்போ வந்து எனக்கு நார்மலாக ஃபீல் ஆகுது. ஸோ அதே மாதிரி மென்டல் கிளாரிட்டி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ கார்னிவோர் டயட்டை வந்து நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனலுக்கு பேரும் வந்து அதுக்கு தான் நான் கார்னிவோர் தமிழன் அப்படின்னு வச்சுன்னு இருக்கேன். ஏன்னா யாருமே இன்னும் கார்னிவோர் டயட்டை பற்றி பேசலை. அருண் அப்படின்ற ஒரு யூடியூபரும் இதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு. அதுக்கு அவர் போஸ்ட் போட்டு 1 இயர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என் பேரும் அருண் தான். ஸோ என்ன ஒரு சிமிலாரிட்டி பாருங்கள். இதுக்கு முன்னாடி அருணுன்ற ஒருத்தர் தமிழில் கார்னிவோர் டயட்டை பற்றி சொல்லியிருக்காரு.
நானும் சொல்கிறேன். பட் நான் வந்து சயின்டிஃபிக் எவிடன்ஸு, சயின்டிஃபிக் ரீசன்ஸ் எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். ஸோ ப்ராப்பராக உங்களுக்கு எதனா ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்றவங்க வந்து நீங்கள் அதை சரிப்படுத்திக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை சரிப்படுத்திக்கோங்க. ஸோ இந்த டயட் வந்து எல்லாருக்குமே இல்லை, எல்லோரும் பண்ணவும் முடியாது. ஏன்னா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்க வந்து நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து டேமேஜ் ஆகும். ஸோ டைப் 1 டயாபெட்டிஸ், சுகர் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதோட சிம்டம்ஸ் மெடிக்கேஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு, அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு வந்து டிசீஸ் முத்தி போச்சு அப்படின்றவங்களாம் வந்து டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டயட்டை நீங்கள் பண்ணலாம். பட் நார்மலாக இருக்கிற பீப்புள் வந்து இப்போ தான் எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரிலாம் ஆகுது, எனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது, எனக்கு கால் இப்படி இந்த மாதிரி வலிக்குது, எனக்கு இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன் ஆகுது அப்படின்னா, வீக்கம் வந்து உடம்புல அங்கங்கே இருக்குது, ஜாயிண்ட் பெயின் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த காலத்தில் வந்து ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் கம்மியாகணுன்னா இந்த டயட் வந்து சூப்பர் டயட்டுங்க. இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து எப்படி என்னன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன். எப்படி நீங்கள் நார்மலாக சாப்பிட்றதுலேருந்து இந்த டயட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ற வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோவை நீங்கள் பார்த்து நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கலாம். ஸோ நீங்களும் இந்த டயட்டை வந்து உங்கள் லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அருண்குமார்.